क्वेश्चन பார்க்கலாம் ரைட்டுங்களா இந்த fourth question பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படினா if a equal to 5, 6 b equal to 4, 5, 6 and c equal to 5, 6, 7 show that a cross a that is equal to b cross b intersect c cross c ரைட்டுங்களா இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க ரைட்டுங்களா LHS வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் RHS வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ரெண்டு ஈக்குவலா இருக்கும் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது சரி ஓகே given கொடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எழுதுவோம் given a equal 4 5 6 a equal to 5 6 b equal 4 5 6 and c equal 5 6 7 இந்த வேல்யூஸ் தான் given கொடுத்திருக்குது இந்த abc ங்கற செட்னுடைய வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க அதுல இருந்து இத வெரிஃபை பண்ண சொல்றாங்க அல்லது show that ப்ரூவ் பண்ண சொல்றாங்க show that prove that ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப show that னு கேட்டிட்டாங்கனாவே கண்டிப்பா LHS னுடைய ஆன்சரும் RHS னுடைய ஆன்சரும் ஈக்குவலா வரணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும் ரைட்டுங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து a cross a that is equal a set a double times எழுதுறோம் அதான் a cross a 5 6 into 5 6 ரைட்டுங்களா இப்போ நம்ம ரூல்ஸ் படி தான் ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் ஓடையும் ஆர்டர் பாஸ் பண்ணுவோம் ரைட்டுங்களா அப்ப 5 6 ரைட்டுங்களா 5 6 அடுத்து 6 5 6 இப்படி தான் எடுக்கணும் எப்பவுமே இங்க ஒரு எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா செகண்ட் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸ் ஓட ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் செட்ல செகண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் போகணும் ரைட்டுங்களா அத நம்ம கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சரி ஓகே இப்போ பாருங்க இப்போ 5 ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள 5 எலிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸ் ஓட ஆர்டர் பாஸ் பண்றோம் அப்ப ஆன்சர் எப்படி வரும் பாருங்க 5 5 ரைட்டுங்களா அதே மாதிரி 5 6 ஓகே நெக்ஸ்ட் 6 எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் செட்ல 6 எடுத்துக்கலாம் அப்ப செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் ஓட ஆர்டர் பாஸ் பண்ணனும்னா 6 5 ரைட்டுங்களா 6 இதுதான் ஃபர்ஸ்ட் LHS உடைய ரிசல்ட் இது LHS உடைய ரிசல்ட் ரைட்டுங்களா LHS உடைய ரிசல்ட்டே இதுதான் a cross a LHS உடைய ரிசல்ட்டே இதுதான் a cross a அப்ப LHS வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் LHS உடைய வேல்யூஸ் இதுதான் கிடைச்சிருக்கு அப்ப RHS ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இது நம்ம பொறுத்தளவு இது ஃபர்ஸ்ட் எடுத்து LHS ஃபைண்ட் அவுட் பண்றதுனால இது LHS அப்படினு எடுத்துக்கணும் ரைட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம் ரைட் ஹேண்ட் சைடு RHS இந்த ரைட் ஹேண்ட் சைடு பொறுத்தளவு நமக்கு என்ன வேணும் அப்படினு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்து எப்பவுமே பிராக்கெட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணனும் செகண்ட் பிராக்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஏன் சார் பிராக்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்ளை பண்றோம் ரைட்டுங்களா போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் படி அப்ப நம்மளுடைய கான்செப்ட் படி b cross b that is equal b set 2 times எழுதணும் b set உடைய வேல்யூஸ் வந்து 4 5 6 into 4 5 6 இதுல நம்பர் ஆஃப் ஆர்டர் பாஸ் எத்தனை வரும்னு ஈஸியா சொல்லிடலாம் இதுல 3 எலிமெண்ட்ஸ் 3 ஸ்டாப்ஸ் 9 அப்படிங்க 9 ஆர்டர் பாஸ் வரும் அப்படிங்கறத நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே இங்க பாருங்க அப்ப என்ன வரும் ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு செகண்ட் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸ் ஓட ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் ஓட ஆர்டர் பாஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 4 எடுத்துட்டோம்னா 4 5 6 அடுத்து 5 6 அடுத்து 6 5 இப்படி வரும் ரைட்டுங்களா அப்ப எப்படி வரும்னா 4 5 6 அடுத்து 5 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க 5 4 5 6
அடுத்தது லாஸ்டா 6 எடுத்துக்கிறோம் 6, 4, 6, 5, 6, 6. அப்ப 6, 4, 6, 5, 6, 6. ரைட்டுங்களா? இதுதான் B cross B னுடைய ரிசல்ட். B cross B னுடைய ரிசல்ட். ஓகேங்களா? B cross B னுடைய ரிசல்ட். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் C cross C ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. C cross C. அப்ப C cross C ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. C cross C ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க. C cross C that is equal C elements. C set ஓட எலிமெண்ட்ஸ் வந்து 4 5 6 7. 5 6 7 cross அடுத்தது 5 6 7. அதான் C cross C. இப்போ இத ஆர்டர் பாஸ் பண்றோம். ரைட்டுங்களா? இதுல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இதுலயே 3 3 ன்னு இருக்குங்க. 3 3 is 9 ஆர்டர் பாஸ் வரும். ரைட்டுங்களா? அப்ப 5 எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் ஓட ஆர்டர் பாஸ் பண்றோம் அப்படினு சொன்னேன். அப்ப 5, 5, 5, 6, 5, 5, 5, 6, 5, 7 அப்படினு வரும். அப்ப பாருங்க 5, 5, 5, 5, 5, 6, 5, 7. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட்ல பாருங்க. இதுல செகண்ட்ல 6, 5, 6, 5, 6, 6, 6, 7. அடுத்து லாஸ்டா 7 எடுத்துக்கோம். 7 ற எலிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் பாஸ் பண்ணனும்னா 7, 5, 7, 6, 7, 7. ரைட்டுங்களா? இது மாதிரி இது நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்கன்ஸனோட ரிசல்ட் B cross B ஐயும் C cross C ஐயும் இன்டர்செக்ஷன் பண்றோம். அப்ப B cross B ல உள்ள எலிமெண்ட்ஸ்லயும் C cross C ல உள்ள எலிமெண்ட்ஸ் காமனா எந்த ஒரு ஆர்டர் பாஸ் வந்து சேமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்க. சேம் ஆர்டர் பாஸ். இங்க 4, 4 இருக்கு. இங்க இருக்கா? இல்ல. இங்க 4, 5 இருக்கு. இங்க இருக்கா? இல்ல. அடுத்து 4, 6 இருக்கு. அங்கேயும் இல்ல. அடுத்து பாருங்க 5, 4 இல்ல. நெக்ஸ்ட் அடுத்து 5, 5 இருக்கு. இங்கே 5, 5 இருக்கு. அப்ப நம்மளுடைய காமன் இந்த இதனுடைய ஆர்கன்ஸனோட ரிசல்ட் என்னன்னா B cross B இன்டர்செக்ஷன் C cross C அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப நம்மளுடைய ரிசல்ட் பாருங்க B cross B intersect C cross C that is equal common elements தான் எடுத்து எழுதணும்னு சொன்னேன். அப்ப காமனா உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து 5, 5 ரெண்டு செட்லயும் B cross B லயும் இருக்கு C cross C லயும் இருக்கு. அப்ப காமன் ஆர்டர் பாஸ் 5, 5. அப்ப 5, 5ங்கற ஒரு காமன் ஆர்டர் பாஸ் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து 5, 6 ரெண்டுலயும் காமனா இருக்கு. 5, 6. ஓகே. நெக்ஸ்ட் 6, 4 இல்ல. ரைட்டுங்களா? 6, 5 இருக்கு. 6, 5. 6, 5. Last one is 6, 6 இருக்கு. 6, 6 ரெண்டு இதுலயும் இருக்கு. அதை இங்க எழுதிட்டு 6, 6. அப்ப எத்தனை ஆர்டர் பாஸ் காமனா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். நான் 4 ஆர்டர் பாஸ் வந்து ரெண்டு செட்லயும் B cross B இன்டர்செக்ஷன் C cross C ல காமனா 4 ஆர்டர் பாஸ் இருக்கு அப்படினு பார்க்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது RHS உடைய ரிசல்ட் LHS உடைய ரிசல்ட்டை பார்க்கணும். LHS லயும் அதே சேம் எலிமெண்ட்ஸ் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 இந்த மாதிரி இருக்கு. அப்ப சேம் ரெண்டு LHS RHS ஈக்குவலா இருக்கு. அப்ப from 1 and 2 ல இருந்து from 1 and 2 we get அல்லது therefore அப்படினு எழுதலாம். therefore எப்படி இருக்கு அப்படினா ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல் ஆனதால LHS ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கணும். ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைடு இது ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் சேம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்ட சொல்லிடணும். அப்ப A cross A that is equal B cross B intersect C cross C. இந்த இத நம்ம இது பண்றோம். இதுதான் இதனுடைய கான்செப்ட். எப்போதுமே ஷோ தட்னு கொடுத்துட்டாவே LHS னோட ஆன்சரும் RHS னோட ஆன்சரும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஓகே, தேங்க் யூ.